ஸ்டார்ட். குட் மார்னிங் கண்ணா. உங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். டிடி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக தான் பண்ணணுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்டு. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒய் காம்பினேட்டர்லேருந்து தான் எடுக்கணும். அண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு டிஃபைன் ஃபேஸ் வரைக்கும் பண்ண சொல்லியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும். மேம் எங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபேக் டிடெக்ஷன் மேம். இந்த ப்ராஜெக்ட் இப்போ நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது மேம். அதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் பை பண்ணும்போது மேக்ஸிமம் அவங்க கஸ்டமரோட ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த ரிவ்யூ வந்து இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்குது ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறோம். பட் இந்த மாதிரி பேசிக்காக இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ், இந்த மாதிரி லோக்கல் ஆப்ஸ்லாம் இருக்குது மேம். அதில் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ போடுவாங்க. பட் அதில் உண்மை ஃபேக்காக இல்லை ஏ ஜெனரேட்டடாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏ ஜெனரேட்டடாக இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து அந்த ப்ராடக்டோட ஃபேக் ரிவ்யூ பார்த்து ஏமாந்து வாங்கி இந்த மாதிரி ஆகும். பேசிக்காகவே சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஒரு ஆஃப் த பூமிங் ஸ்ட்ரீமாகவே இருக்குது. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து வச்சுருக்கேன், என்னோடய காம்படிட்டர் இன்னொரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நான் அந்த என்னோடய காம்படிட்டர் ப்ராடக்ட்டை நான் டேமேஜ் பண்ணணுங்கிற பாயிண்ட்டுக்காக நான் அவங்க ப்ராடக்ட்டில் போய் நான் தப்பாக நான் ஃபேக் ரிவ்யூ போடலாம். அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்காமே நான் ஃபேக் ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபேக் ரிவ்யூஸ் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் மேம் எங்கள் எங்கள் ப்ராஜெக்டோட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, சர்வே பண்ணியிருக்கீங்க? மேம் ஆக்சுவலி அமேசான் அந்த மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது மேம். ஸோ பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேல் இதுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமேசான் ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வாட் இஸ் த கஸ்டமர் சேன்னு சொல்லி ஒரு அவங்களே கொடுத்துருப்பாங்க மேம். ஸோ இருக்கிற எல்லா ரிவ்யூஸும் சம்மரைஸ் பண்ணி அதை சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஒரு சம்மரைஸ் பண்ணி அவங்களே என்னென்ன நெகட்டிவ் இருக்குது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குங்கிற ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க மேம். பட் அது எல்லாமே இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணிடாமல் அது வந்து இந்த மீஷோ ஆர் அதில் அவைலபிள் இல்லை. ஸோ பீப்புள் வந்து நிறைய பேர் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து லாஸ் ஆகிருக்கு மேம், மணி லாஸ் ஆகிருக்கு. ஃபேக்காக இல்லையான்னு தெரியாமல் வாங்குறது, ஒரு ப்ராடக்டோட சைஸு டைமென்ஷன்ஸ் தப்பாக கொடுக்குறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அமேசானில் அவங்களுக்கே இன்பில்ட்டாக ஒரு சர்வீஸ் இருக்குது. பட் இது ரெண்டும் ஒட்டுக்காக நாங்கள் ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வரோம் மேம். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபேக் டிடெக்ஷன் ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் லைக் மீஷோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ் அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் வந்து இன்னுமே டெவலப் பண்ணால் லைக் யூடியூப் கமெண்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். யூடியூப் கமெண்ட்ஸ் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரொவைடர் கிட்ட கேட்டுட்டீங்க. இதே மாதிரி சர்வே வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் கிட்டேயோ இல்லை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேயோ இருக்கீங்க? எஸ் மேம். லைக் நிறைய பேருக்கு அது இஷ்யூ இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அது வாங்கிட்டு ஒரு லாஸ் ஆகிட்டால் நிறையா ரிட்டர்னபிள் ப்ராடக்ட்ஸு கம்மி தான் இருக்கும். ஸோ இது ஒரு காமன் இஷ்யூங்கிறது எனக்கு புரிஞ்சதும் நம்ம ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பேசிக்காக டெவலப் பண்ணது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இப்போ பெரிய டெக் ஜெயின்ஸ் அமேசான் அவங்களாம் அவங்க ஓனாக சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அனலைஸு ஃபேக் டீட்டெயில்ஸில் வச்சுருக்காங்க. பட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறேன், நான் ஒரு வெப்சைட் உருவாக்க போகிறேன்னா என்கிட்ட அந்த அல்காரிதம்ஸ் இருக்காது. அவங்க கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ப்ராடக்ட்டுக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இப்போது 10,000 50,000 வந்துச்சுன்னா நான் மேனுவலாக வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அது போகிற ரிவ்யூஸ் இப்போ என்னோடய காம்படிட்டரே வந்து ஃபேக்காக கொடுத்தோம், அது எனக்கு தெரியாது. அப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னால் நான் வளரணும்னு பார்த்தேன்னா பேசிக்காக என் ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட் ரிவ்யூஸ் எந்த மாதிரி வருது, அதில் அவங்க என்னென்ன நெகட்டிவ் சொல்கிறாங்களோ அதை நான் ரெக்டிஃபை பண்ண பார்ப்பேன். அதனால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு பேசிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இப்போ நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது அது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ கொடுப்பாங்க. அப்போ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வச்சுருவாங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் மூலிமா தான் உங்களுக்கு என்னென்ன இது வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போது அந்த மாதிரி டெக்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு ஃபைலை போட்டு ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அது மூலிமா வந்து அந்த இது வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும். ஃபஸ்ட்டு வந்து சென்டிமெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக நியூட்ரல்னு சொல்லும். பாசிட்டிவில் அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸை சொல்லியிருக்காங்க, என்னென்ன குவாலிட்டியை சொல்லியிருக்காங்களா, அதுக்குள்ளே இருக்க ஆஸ்பெக்ட்ஸ், அந்த ஒரு ப்ராடக்ட்டோட ஆஸ்பெக்ட்ஸை சொல்லும், என்னென்ன பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த கொடுத்துருக்க ரிவ்யூ வந்து ஏ ஜென்ரேட்டடா இல்லை பாட்ஸ் வச்சு ரேண்டமாக ஃபேக்கான இது ரிவ்யூ பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இது அனலைஸ் பண்ணுறோம். இதில் நாங்கள் ஜென்ஏஐ வந்து இன்டிகிரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜென்ஏஐ வந்து பேசிக்காக சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணி ஃபேக் டிடெக்ஷன் பண்ணுவோம். அதனால் பேக் எண்டில் ஜென்ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கோம். இப்போ ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்? இப்போது ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறமேலே யாராச்சும் கிட்ட அதை வந்துட்டு கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஏதாச்சும் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? ஸ்டார்ட் அப் தான் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் கம்பெனியில் இது வந்துட்டு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அப்ரோச் பண்ணி வச்சுருக்கீங்க? இனிமேல் தான் மேம் ஃபுல் மாடல் பேக் எண்டும்
ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு அக்யூரேசி ரேட்லாம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மேம் அது ஸ்டார்ட் அப் கிட்ட கொடுக்கும். அதனால ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் மட்டும் வச்சு ஃப்ரண்ட் எண்டில் எப்படி பண்ணணும், பேக் எண்ட் மிஷின் லேர்னிங்கோட மாடல் ட்ரெயின் பண்ணி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அக்யூரேசி ரேட்டை நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்து அப்ரோச் பண்ணுறோம். அப்ரோச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.